அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. எங்கள் வீட்டில் இன்றைக்கி கால் பிரியாணி போட போகிறோம். ஆட்டுக்கால் பிரியாணி. இது நாங்கள் இப்போ இப்படி இருக்குது பாருங்கள். இதை நல்லா சுத்தமாக ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு காமிச்சிட்டு செய்வேன் நான். வாங்க வீடியோவில் போகலாம். ஊறட்டும். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கலரு. செய்யும்போது நான் க்ளீன் பண்ணும்போது காட்டுறேன். இது ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறணும். உறவுகளே, காலை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டோம். இந்தமாரி கத்தி எடுத்துக்கிட்டு இந்தமாரி இப்படி தீஞ்சு வருது பாருங்கள். ஆட்டுக்கால் வாட்டி தருவாங்கள்ல, அப்போ இப்படி எடுத்து கத்தியில் நல்லா ஊற வச்சுட்டு இது இப்படி எடுத்திங்கன்னா இந்த அசட்லாம் வெளியே வந்துடும். அப்போ தான் அது வேக வச்சு செய்யும்போது கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்தமாரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஏன்னா கையிலலாம் நீங்கள் தேய்ச்சி எடுத்தால் கூட இந்த இது வராது, க்ளீன் பண்ணால் வராது. இந்தமாரி ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த எடுத்த உடனே க்ளீன் ஆகிடும், வந்துடும் உங்களுக்கு. கழுவும் போது பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா சுத்தமாக சுரண்டி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்குறோம். இதில் உள்ள குப்பையை பாருங்கள். இதில் பாருங்கள் எவ்வளோ குப்பை வந்துருக்குது பாருங்கள். அந்த தோலில் மேலே அந்த காலில் இருந்த குப்பை இதெல்லாம் இப்படி க்ளீன் பண்ணிட்டா தான் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டு ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டேன். இப்போ ஒரு வாட்டி மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4-5 அலசு அலசி குக்கரில் வேக போட்டுருவோம். தண்ணி கொதிச்சிருச்சு. குக்கரில் இதை வேக போடுவோம். எப்படி வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள். 2 ஆட்டுக்கால் வாங்கினோம். அன்றைக்கி இடியாப்பம் சுட்டு சாறு வச்சுட்டோம். இப்போ பிரியாணி போட போகிறோம். ஆட்டுக்கால் பிரியாணி வேகட்டும், எதுவும் போடக்கூடாது, அப்படியே வேகட்டும். ஒரு 5 விசில் வரட்டும். யூனிட் அரிசி எடுத்துருக்குறோம். நான் 2 கிளாஸ் எடுத்துருக்குறோம். இதில் 2 கிளாஸ் எடுத்துருக்குறோம். இதில் ஆட்டுக்கால் பிரியாணி போடும். 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்த்துக்கோங்க, ரம்பா இலை சேர்த்துக்கோங்க, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, லவங்கப்பூ 3 லவங்கம், இந்த பூ சும்மா கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ஆட்டுக்காலுக்கு கொஞ்சம் மசாலா இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் சோறு. மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா 1/2 கிலோ அரிசி தான் இருந்தாலும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா மசாலா இருந்தால் தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நாங்கள் வெங்காயம்லாம் நல்லா நிறையா சேர்த்துருக்குறேன். தக்காளி ஒரு 3 தக்காளி சின்ன தக்காளி போட்டிருக்கிறேன். ஆட்டுக்கால் வெந்துருச்சு பாருங்கள். பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்னதாகவே வெட்டி வாங்கிட்டு செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நாங்கள் இது ஃபஸ்ட்டு முறை இப்போ தான் செய்கிறோம். நாங்கள் வெந்துருச்சு. இதுவும் இந்த தண்ணியும் அதிலே நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டா தான் அந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். முந்திரியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த ரம்பா இலை சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, மணமாக இருக்கும், வாசனையாக.
வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தான் அடுத்தடுத்து எல்லா பொருளும் வந்து நம்ம சேர்க்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த பொருள் சேர்க்கும்போது காமிக்கிறோம் வீடியோவில். மிளகா சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு சின்ன சின்னதாக 3 போட்டிருக்கிறேன். ரொம்ப தக்காளி போடல. புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அரிசி தான் உங்களுக்கு. ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க காஷ்மீர் மிளகாத்தூள். ஏன்னா பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்குறோம்ல பிள்ளைங்களுக்கு காரம். எண்ணெய் பத்தலை, ஒரு 3 கரண்டி சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அதுமாரி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் பெருசு பெருசாக போடுங்க உருளைக்கிழங்கு. இந்த கறி துண்டு மாதிரி இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து இந்தமாரி உருளைக்கிழங்கு வந்து மட்டனில் போட்டு செய்யலாம், பீஃபில் போட்டு செய்யலாம். பிரியாணி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்காலை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது உப்பு பிடிக்கணும்ல கொஞ்சம் நல்லா. அதில் உப்பு காலில் போட்டு வேக வைக்கல. இதில் மசாலாலெல்லாம் போட்டிருக்கிறதுனால உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலாம் நல்லா டேஸ்ட்டு வரட்டும். சிம்மிலே இருக்கட்டும், வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் சென்று நம்ம தண்ணியெலாம் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லெமன் வந்து அப்புறம் ஊற்றுவோம் கொஞ்சம் நேரம் செஞ்சு. நல்லா சூப்பராக பாருங்கள், இன்னும் அழகாக நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணி அளந்து வச்சுருக்குறோம். தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கிட்டோம் நாங்கள். ஆட்டுக்கால் வெந்தோடனே ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். இந்தமாரி ஒரு பொடி எலும்பு உடஞ்சது வந்து இருக்குது. பிள்ளைங்களுக்கு வந்து தொண்டையில் போய் அடைச்சிக்கும், பார்த்து செய்யுங்க. இதை வேக வச்சது போட்டுருவோம். கொதிக்கட்டும். நல்லா தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா பர்ஃபெக்டாக வந்துடுது. நல்லா கொதிக்குது. அரிசியை சேர்த்துக்கலாம். சிக்கன், மட்டன், பீஃபு, எறா இதில் தானே நம்ம வந்து பிரியாணி செய்கிறோம். இன்றைக்கி வந்து ஆட்டுக்காலில் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடணுன்ட்டு நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். கொதிச்சு டம்மு போட போகிறோம். நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இது டம் போட்டுக்கலாம். டம் போட்டிருக்குறோம். டம் ஆகட்டும் சாப்பாடு. லெமன் பாதி ஊற்றிருக்குறோம். அப்படியே டம் போட்டுரும். கொதிக்கிட்டோம். லைட்டாக கேசரி பவுட்ரு போடுவோம். அப்போ தான் எங்கள் பேத்தி வந்து அதை பிரியாணின்னு நினைப்பா. சும்மா லைட்டாக போட்டு விட்டுக்கலாம். போதும். அப்போ தான் எங்கள் பேத்தி வந்து அதை பிரியாணின்னு நினச்சிப்பா. இல்லைன்னா வந்து என்ன சாப்பாடு அத்தம்மான்னு கேட்பா வந்து.
இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமேல் எடுத்துகிட்டு வீடியோவில் வந்து காட்டுறோம். நான் கொஞ்சம் நேரம் இந்த இதுவாகட்டும். எடுத்து பார்ப்போம். இந்த பாருங்க, உருளைக்கிழங்குலாம் வந்து இவ்வளோ பெருசாக போட்டிருக்குறீங்கன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. நல்லா வெந்துருச்சு. எப்படி வெந்துருச்சு பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் சூப்பராக வெந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்கு போட்டு பிரியாணி வந்து கல்கத்தாவில் தான் ஃபேமஸ்ஸு. அந்த ஊரில் தான் உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக போட்டு பிரியாணியில் போடுவாங்க. பீஃப் பிரியாணி, மட்டன் பிரியாணிலெல்லாம் போட்டு. இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஆட்டுக்காலில் வந்து நான் பிரியாணியில் போட்டு செஞ்சுருக்கிறேன். நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள். அந்த உருளைக்கிழங்கு நல்லா இப்படி பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். உருவங்களே எப்படி இருக்குது பாருங்கள். கால், ஆட்டுக்கால், நல்லா உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா செஞ்சுருக்குறோம். பிரியாணி சூப்பராக இருக்குது. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு சொல்கிறோம். நீங்களும் வந்து நல்லா செஞ்சு இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லா உறவுகளும் தயிர் பச்சடி செஞ்சுருக்குறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால ஜிம்மாக தொழுதுட்டு இது தயிர் பிணைஞ்சிடுவோம். இப்போ தயிர் வந்து ஊற்றி வச்சுருக்குறோம். வெங்காயம் போட்டு வெங்காய பச்சடி செஞ்சு சாப்பிட்றோம். எல்லோரும் நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா உறவுகளும் எங்கள் சேனலை பாருங்கள். எல்லோரும் எங்களுக்கு துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.